காதல் கல்லறையின் பிரதிபலிப்பு, நட்பு கருவறையின் பிரதிபலிப்பு. என் வாழ்க்கையில் திரும்பவும் கிடைக்குன்னு நினைக்கிற ரெண்டே விஷயம்: ஒன்று எங்கள் அம்மாவோட கருவறை, ரெண்டு நாங்கள் இருந்த ஹாஸ்டல். இதுதான் எங்கள் ஹாஸ்டல். இங்கே ஃபோன், லேப்டாப் எதுவுமே அலௌடு இல்லை. எங்கள் ஹாஸ்டல் லைஃப்பில் எங்களை பாதித்த ஒரு விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகேடா, நான் ஹாஸ்டல் லேண்ட்லைன்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. சரிடா, போயிட்டு வா. என்னடா இன்னும் ஃபோன் பண்ண போகலையா? காசை காணும்டா. என்னடா சொல்ற? இங்கே எல்லா இடத்தையும் தேடி போறேன், இங்கே தான் எங்கேயாவது வச்சிருப்பேன். நான் எல்லாத்துலையும் தேடி பார்த்துட்டேன்டா. இங்கே தான்டா 1700 வச்சேன். ஆனால் அதே இடத்துல வெறும் 92 தான்டா இருக்கு. இந்த காசே வச்சது இல்லைடா. என்னது 1200 அந்த இடத்துல வெறும் 92 தான் இருக்கா? எவனோ திருடிட்டான்டா. திருடு போயிருச்சுன்னு எப்படி சொல்ற? திருடி இருந்தா எல்லாத்தையும் எடுத்துருக்கலாமே, இதை மட்டும் ஏன் வச்சுட்டு போயிருக்கணும்? இங்கே பாரு, எல்லாமே கடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அவனை எடுத்துருக்கணும். சரி வா, எல்லாரும் போய் தேடி பார்ப்போம். வேணாண்டா, இது வரைக்கும் 5 திருட்டு நடந்திருக்கு, அதுவே கிடைக்கல. இது மட்டும் தான் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போய் தானே நம்மளே நம்ம பசங்களை சந்தேகப்படுற மாதிரி ஆடுட்டா. என்னடா லூஸ் மாதிரி பேசுற? கிடைக்கனாலும் பரவாயில்ல, நம்ம பசங்க உஷாரா இருக்க சொல்லுவோம். வாடா. நான் வரலடா, மைண்ட் அப்செட்டாக இருக்கு, நீ போ. எல்லாருமே தேடியே பார்த்துட்டுடா, கிடைக்கலடா. பரவாயில்லடா, என் நிலமை இன்னொருத்தனுக்கு வராமல் இருந்தாலே எனக்கு அது போதும்டா. விட்றா. என்னடா அங்கே கூட்டமாக இருக்கானுங்க? ஆனந்தோட காசு காணாம போயிடுச்சாண்டா. சே, ஏன்டா அவனுக்கு இப்படி இருக்கானுங்க? நம்ம கூட ஒன்றா இருந்துக்கிட்டே இப்படிலாம் பண்ண எப்படி தான் மனசு வருதோ? போடா, லேட் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. என்னடா யோசிக்கிற? இங்கே நடக்கிற திருட்டு பற்றி தான்டா. ஆனந்தோடைய காசு எவ்வளோ காணும்? 2500 ரூபாயில் 2128 ரூபா காணாமல் பிடிச்சிடா. ஆனால் அதே இடத்துல வெறும் 372 ரூபா மட்டும் இருந்ததாண்டா. மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா சொல்லு, செய்யணும். நீ போய் காசு காணும்னு சொன்ன எல்லாருக்கிட்டையும் எவ்வளோன்னு டீட்டெயிலாக கேட்டுட்டு வா. ஓகேடா. இந்தடா, நீ கேட்டது என்னன்னு டீட்டெயிலாக பேப்பர்லேயே எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பர்டா. இதில் ஒரு க்ளூ இருக்குடா, பாரு. எல்லா திருட்டும் கடைசியில் 8 ரூபாயிலே முடிஞ்சிருக்கு. உனக்கு ஏதாவது ஐடியா வருதான்னு பாரு. போடா. எனக்கு யோசிக்கணும்னு நினச்சாலே தூக்கம் தான் வரும். அதனால தான் நான் யோசிக்கிறதே இல்லை. என்னடா நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா? உனக்காக தான்டா வெயிட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன், வந்து பாரு. என்னடா பண்ற? இல்லடா, சப்பே ஏதாவது தெரியுதான்னு பார்த்தேன்டா. கடுப்பேத்தாம இங்க பாடுறா. நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா இந்த 8 எல்லாமே ஒரே மேட்டர் தான் குறிக்கும். ஒரு ரூம்ல அவன் திருடுறானா, அந்த திருடின காசு மூலமா அடுத்த திருட்டுக்கான க்ளூவா விட்டுட்டு போறான். எப்படி சொல்ற? எல்லாத்துலயும் இந்த 8 விட்டுட்டு பார்த்தா மீதி இருக்கிற இந்த 3 நம்பர் தான் ரூம் நம்பர். ஆனா அவன் என்னைக்கு திருடுறான்னு தெரியாதே. இப்போ இதுல முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் விட்டுட்டு பார்த்தா இதுதான் அவன் அடுத்த திருடின டேட்.
அப்படின்னா மாசத்துக்கு ஒரு திருட்டு. அதாவது இன்னைக்கு திருடுறானா அடுத்த மாசத்துல அவன் திருட போற ரூம் நம்பர், டேட் எல்லாத்தையும் விட்டுட்டு போறான். திருடின காசு மூலமா அவன் நமக்கு சவால் விடுறான். எல்லாம் ஓகே, அவன் எந்த டைமில் திருடுறான்னு எப்படி தெரியும்? அதுக்கு ஆன்சர் தான் இந்த 8. எல்லா திருட்டுலையும் 8 முடியுது. ஏன்னா நம்ம எல்லாரும் 7:30 மணிக்கு சாப்பிட போகிறோம், 8:30 மணிக்கு தான் திரும்ப வரோம். இதுக்கிடையில் யாரும் ஹாஸ்டலில் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் திருடுறான். சாப்பிட போகும்போது யார் சாப்பிட வரலையே, அவங்க மேலே மற்றவங்களுக்கு சந்தேகம் வராது? அதான்டா எனக்கும் புரியல, எத்தனை பேர் திருடுறாங்கன்னு தெரியல. நம்ம நினச்சது சரியாக இருந்தால் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தெரிஞ்சிடும். ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம பசங்கள்கிட்ட வார்டன்கிட்ட சொல்ல சொல்லிடு. எப்படி அவர் நம்மள இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவார். கரெக்டாக நம்ம 8 மணிக்கு மேலே போய் திருடவனை பிடிச்சிடலாம். இதில் ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் திருட தப்பிச்சிருவான். ஓகேவா? சரிடா. தர்ஷனா, எல்லாம் ஓகே, பசங்க எல்லாரும் போயிட்டாங்க, இன்னும் வார்டன் மட்டும்தான்டா போகலை. இப்போ டைம் சரியாக 7:50. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். வா போகலாம். டேய் எங்கடா போறீங்க? சார் மேலே போய் காசு. சார் மேலே ஃப்ரெண்டு டேப்லெட் இருக்காது, எடுக்க போகிறோம். டேப்லெட்லாம் நாங்களே தரோம். ஏற்கனவே ஹாஸ்டல் நிறைய தப்பு நடக்குது. யாருமே இல்லாத ரேட்டு நீங்க எதுக்கு போறீங்க? ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க போங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. இவர்கிட்டே எல்லாத்தையும் சொன்னா என்ன? வேணாடா, அவனை திருத்தறது தான் நம்ம என்னமே தவிர அவனை மாட்டி வருது கிடையாது. ஏன்னா அவன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிரும். பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க, நான் போய் எவ்வளோ காசு காணும்னு கேட்டு வரட்டுமா? டேய் லூஸு, இப்போ கேட்டால் அவங்க மேலே தான் சந்தேகப்படுவாங்க. அவனா பார்த்து சொல்கிறவரில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தூங்கலாம் வா. டேய் டேய் எழுந்துருங்கடா. டேய் மோகனோட காசு காணாம போயிச்சான்டா. பசங்க எல்லாம் உங்களை தான்டா சந்தேகப்படுறாங்க. எங்களை ஏன்டா சந்தேகப்படணும்? நேற்று நீங்க தான் ஸ்டெப்ல இருந்தா வார்டன் சொல்றாருடா. ஆனா நீங்க அப்படி இல்லைன்னு தான் பசங்க யாரும் உங்க வீட்டு வந்து கேட்காம இருக்காங்க. ஆனா எல்லாரோட சந்தேகம் உங்க மேல தான்டா இருக்கு. நாங்கள் காசு எடுக்க போகிறடா, யார் காசு எடுக்கிறாங்களோ அவங்கள கண்டுபிடிக்க தாண்டா போனோம். உங்களை நம்புடா. டேய் நான் உங்களை நம்புறேன்டா. அதனால தான்டா வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன். எடுத்தவன் சில்லற காசை எடுத்துருப்பானே. ஆமா 3242 ரூபாய் எடுத்தான். அது சரி, அது எப்படி திருட நேற்று திருட போறான்னு உனக்கு தெரியும்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன்டா. எங்களாமே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிடா நான் போயிட்டு வரேன். என்னடா தர்ஷனா, நம்ம கண்டுபிடிக்க போய் நம்ம மேலே பழி விழுந்துருச்சேடா. இதுக்காக அவனை கண்டுபிடிக்கிறேன்டா. எங்கடா போற? தர்ஷனா, உன்னை கவனிச்சியா? எப்போதும் 8 முடிகிற மாதிரி எடுக்கிறவன் இன்னைக்கு 2 முடிகிற மாதிரி எடுத்திருக்கான். ஒன்றுமே புரியலடா. இது ஏன்டா ரொம்ப யோசிக்கிற? எப்போ 8 மணிக்கு திருட போகிறோம், இந்த வாட்டி 2 மணிக்கு திருட போகிறான். 2 மணிக்குனா அப்போ அவனால் நைட்டு மட்டும்தான் திருட முடியும்ல? இந்த வாட்டி கண்டிப்பாக மாட்டுவான். 10 மணி ஆயிடுச்சுடா. ஏன்னா ஐடியா இருந்தால் சொல்கிறா. சொல்கிறேன், கதவை லாக் பண்ணிட்டு வா. உட்கார். இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குது. பசங்க எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் திருட போகிற ரூமில் மட்டும் கரெக்டாக 2 மணிக்கு அலாரம் வை. அந்த ஃப்ளோருக்கு மற்ற எல்லா ரூம்லேயும் 2 5 மணிக்கு அலாரம் வை. அதுக்கு கீழே 2 6க்கு வை. அதுக்கு கீழ் ஃப்ளோரில் 2 7க்கா? இல்லை, வைக்கவே வேண்டாம். அதுக்கு முன்னாடி திருட அந்த ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் 2 மணிக்கு ஹாஸ்டலில் லைட் ஆஃப் பண்ணிடு. இருட்டில் அலாரம் சத்தம் கேட்டதும் எப்படியும் அவன் பயந்து வெளியே ஓடி வந்து தான் ஆகணும். அப்போ அவன் எந்த பக்கம்லாம் ஓடி வரானோ அந்த சைடில் நீ லைட் ஆன் பண்ணிட்டே வா. நான் உனக்கு ஆப்போசிட்டில் போய் பிடிச்சிடுறேன். ஓகே வா, 2 பேரும் அலாரத்தை செட் பண்ணலாம்.
இதான் கரெக்டான டைம். நீ போய் ஆப்போசிட்டில் இருக்க ஏதாவது ரூமில் மறைஞ்சிக்கோ. நான் இங்கே மறைஞ்சிக்கிறேன். 324 ரூமுக்கு யாராவது போகிற மாதிரி தெரிஞ்சா நீ உடனே அங்கே யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்துடு. இதுக்கு பதிலாக நாம 2 பேரும் 324 ரூமில் மறைஞ்சிக்கிட்டு பணத்தை எடுக்க வரும்போது நாம அவனை பிடிச்சா என்ன? நம்ம பிடிச்ச யாரும் நம்ப மாட்டாங்க. வேறு வழியே இல்லை. அவன் எல்லாருமே மாட்டிக்கிட்டு தான் ஆகணும். தர்ஷனா, அந்த பக்கமாக ஒருத்தன் போகிறேன்டா. அவசரப்படாது. அந்த பக்கம் போகிறோம் 324 ரூமுக்கு போனால் தான் திருடனா இருப்பான். அப்படிதாம்மா வேற எங்கன்னா போயிட்டானா? ஆமாண்டா, அவன் அந்த ரூம்குள்ளே தான் போகிறான். நீ போய் டோட்டல் மெயின் ஆஃப் பண்ணு. டேய், மெயின் சுவிட்ச் எட்டும் இல்லை. எல்லாம் ஓகே. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. 5 4 3 2 1 ஸ்டார்ட். டேய், ஒழுங்கு அலாரம் வச்சேடா. நீ சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோர் 2 6 கலர் வச்சுட்டா. நீ நான் ஒரு மணி 2 மணிக்கு அலாரம் வைக்க சொன்னல. சாரிடா, இப்போ நான் ஓடி வர சைடில் லைட்டை ஆன் பண்ணிட்டே வரவா? ஒரு மணி வேணாம். அவன் வந்துட்டான். நீ போய் எல்லா லைட்டும் ஆன் பண்ணு. இருக்கிறது 2 வழி தான். இந்த பக்கம் போயிட்டு பசங்க எல்லாரும் ரூமில் தட்டி அவன் திருட கடைசி சொல்லி கூட்டி அந்த பக்கம் வா. நான் அந்த பக்கம் நான் பிடிக்கிறேன். சரிடா. டேய் தர்ஷனா, இங்க வாடா, அவனை பிடிச்சிட்டோம்டா. நீ இந்த அளவுக்கு கேவலம் நினைக்கவே இல்லடா. எனக்கு அப்பவே மேலே சந்தேகமா இருந்தா. சாவி இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட் தான் கூட இருந்தாங்க. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அவனை அடிக்கிறா. அடிக்க செத்து போயிட்டு போறான்டா. வேணா வாழ முடியா மாட்டின தேடி இருக்கு, அசிங்கம் போயிடும். வாங்க, நான் பாத்துக்கலாம். இங்கதான் இருக்கியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. சொல்றா, நீ தான் திருடினியா? ஆமாண்டா, நான் தான் திருடினேன். நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் திருடின தூத்திட்டு போகும்போது அவன் மிஸ் ஆகிட்டான். ஆனால் அடுத்த செகண்டே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் திருட மாட்டிக்கிட்டு எல்லாம் கத்துறாங்க. உன்னால் அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து அங்கே போயிருக்க முடியாது. உண்மை சொல்லு. ஆமாண்டா, நான் தான் திருடினேன். எனக்கு திருடன் யாருன்னு தெரியும். இப்போ நீ ஒத்துக்கல, 2 பேரையும் மாட்டி விட்டுரும். 2 பேர் லைஃபும் ஸ்பாயில் ஆயிரும். சொல்லு. டேய், அப்படிலாம் எதுவும் பண்ணுறாதடா. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்டா. அவனை காப்பாற்றுறதுக்காக ராஜாவுக்கு பதில் நான் மாட்டிக்கினேன். அவனுக்காக நீ ஏன்டா மாட்டணும்? ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டுடா. எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசுகிற எனக்கே இந்த நிலைமை. நான் பாவண்டா. அவன் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு யாருக்கிட்டையும் பேசலடா. அவன் மாட்டியா பசங்க எல்லாரும் அவனை அடிச்சே சாவடிச்சிருப்பாங்கடா. அதனால தான் அவனுக்கு பதிலாக நான் மாட்டிக்கிறேன். 5வது திட்டு நடக்கும்போதே தெரியுண்டா அவன் தான் எடுக்கிறான்ட்டு. ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டேன், நீ ஏடா எடுக்கிறன்ட்டு. அதுக்கு அவன் கோச்சிக்கிட்டு இன்னும் பேசவே இல்லடா இன்னைக்கு வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்க சாப்பிட போகும்போதெல்லாம் எங்கடா உன் ஃப்ரெண்டுன்னு கேட்கும் போதெல்லாம் அவன் முன்னாடி போயிட்டான் இல்லை பின்னாடி வரான்னு சொல்லிட்டோம்டா. அன்றைக்கி நாங்கள் திருடனை பிடிப்போம். உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி அங்கே வந்த? நீங்கள் அன்றைக்கி பேசுனதை நான் கேட்டேன்டா. கேட்டிருக்க வாய்ப்பு இல்லையே. அதுவும் சாத்தானே இருந்தது. இல்லையே, திறந்து தானே இருந்துச்சு. கதவை லாக் பண்ணிட்டு வா. உட்கார். சாரிடா. நீங்கள் பேசுனது கேட்டதுக்கப்புறம் அவனை நான் தேடி தேடி பார்த்தேன்.
அவன் கிடைக்கல. அதனால 324 ரூமுக்கு போய் நானே கீழே படுத்துட்டேன். கடவுளே அவன் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவன் வந்துட்டான். நான் உடனே எழுந்திரிச்சு அவன் பயப்படுவானோன்ட்டு நான் மெதுவாக அவன் பின்னாடியே வாய முடியும். அதுக்குள்ளே அவன் பணத்தை எடுத்துட்டான். நான் கிட்ட போனதும் அவன் என்னை பார்த்து பயந்துட்டு பணத்தை கீழே போட்டுட்டான். அவங்க கிட்ட நீங்கள் பேசுனதை எல்லாத்தையும் சொல்லி அங்கிருந்து அவனை அனுப்பி வச்சுட்டான். கீழே கிடந்த பணத்தை பார்த்தா என்ன சந்தேகப்படுவாங்களோன்னு நினச்சி அதை எடுத்து உள்ள வைக்க போகும்போது அந்த அலாரம் சத்தம் என்னை பயமுறுத்துருச்சு. அப்போ ரூமில் இருந்த 2 பேரும் எழுந்துட்டாங்க. கையில் இருக்கிற காசையும் நான் மறந்துட்டு வெளியே ஓடி வந்தேன். இதுலேயும் கூட்டமாக என்னை நோக்கி ஓடி வந்தாங்க. எப்படியும் தெரிஞ்சிட போகுது, சரி நாம் அவனையாவது மாட்டி விடக்கூடாதுன்ட்டு அப்படியே நின்றுட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. எனக்காக தானே நீ மாட்டிக்கிட்ட. சத்தியமா நீ திருட மாட்டேன்டா. மூத்தியாட்ட காலையில எல்லாம் சொல்லிட்டானா விசாரணை சொல்லி கொடுத்தா எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் சத்தியமா திருட மாட்டேன். நான் எல்லாரும் திருப்பி கொடுத்தேன். காசு திருப்பிட்டு நம்ம 2 பேருமா? காசு பண்ண கூட பரவாயில்லடா. கூட இருந்து நீயே இப்படி பண்ண நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ தான் திருடுன்னு தெரிஞ்சப்பே நான் அடிச்சிருப்பான். இப்போ அடிவானுக்கு அடுத்தலாம் போயிடும். அதனால நம்ம சும்மா வரணும். அவன் மூஞ்சியால தான் அவனை சும்மா விட்டு வச்சிருப்பான். மறுபடியும் இப்படி பண்ணிட்டான். விழுந்தா நான் அவன்கிட்ட கொஞ்சம் பாக்கி விட அவன் பேசணும். நீ எப்படி திருடுறன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும். காசு வேணும்னு சொல்லியிருந்தா பசங்களே கொடுத்துருப்பாங்க. நீ ஏன்டா திருடுன? நான் ஒவ்வொரு தடவையும் அன்புக்கிட்ட என் காசை கொடுத்து என்கிட்ட இருந்தால் அது செலவாயிடும். உங்ககிட்ட இருந்தாலும் நான் வாங்கி செலவு பண்ணிடுவேன். அதனால அது வேற யாருக்குன்னா கொடுத்து வை, அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். அடுத்த நாளே நான் அன்புக்கிட்ட போய் எனக்கு அர்ஜென்ட்டாக அந்த பணம் வேணும்னு கேட்பேன். அவனும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவான். நானும் அவன் கூட போய் பணத்தை திருப்பி கொடுக்குறவன் எங்கே சாவி வைக்கிறான், எங்கே பணத்தை எடுக்கிறான்னு மொத்தமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நானே பிளான் பண்ணி சில்லற காசு அங்கே வச்சு திருட ஆரம்பித்தேன். 5 திருட்டுக்கு அப்புறம் அன்புக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. அதனால தான் அவங்ககிட்ட நான் வேணும்னே சண்டை போட்டேன். கொஞ்சம் திருட்டுக்கு அப்புறம் நானே தைரியமாக க்ளூ கொடுக்க ஆரம்பித்தேன். வேறு யாருக்கும் என் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் 6வது திருட்டா என் காசை காணும்னு நானே போய் சொன்னேன். இன்றைக்கி அன்பு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி என்னை அனுப்பி வச்சேன். தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது மூர்த்தி எதிரில் வரதை பார்த்தேன். அதனால் மொட்டை மாடியில் போய் முடிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கடா. திருடன் எதுக்கு திருடுறான்? தர்ஷனா திருடன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? இதை பத்தி நீ இதுல சொல்லவே இல்லையே. இந்த படம் ஓடிச்சுன்னா அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம். ஐயா 2வது பார்த்தா